போச்சு டைம் ஆச்சு சீக்கிரம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா அவர் சேனல் சொல்லிட்டு நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைக்காதீங்க. வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு டே 1 ஆஃப் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து டே 1 எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நேற்று நிறையா பேருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. டைம் வந்துட்டு இப்போ பார்த்து எவ்வளோ 3:45 ஆச்சு. அன்ஷா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உது செஞ்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உது செஞ்சுட்டு தொழுகணும் அப்படி சொன்னாங்க. ஆனால் அன்ஷா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் மெதுவாக பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ அந்த அன்ஷா எழுப்ப போகிறேன். அன்ஷா சீக்கிரம் எழுந்திரிக்காங்களான்னு பார்ப்போம். அன்ஷா 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 மணி 3:30 அன்ஷா. எந்திரி அன்ஷா, நீ நோன்பு வைக்கணும் அன்ஷா. எந்திரி அன்ஷா. ஸோ அன்ஷா வந்து நம்ம எழுப்புனால எந்திரிக்க மாட்டாங்க. இன்றைக்கி தான் நம்ம டே 1 நம்ம வந்து நோன்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம போய் அவங்க மம்மி வந்து எழுப்புனா தான் எங்கள் மம்மி வந்து 2 அடி கொடுத்து எந்திரிச்சிருவாங்க. அன்ஷா அன்ஷா மணியாச்சு அன்ஷா, எந்திரி. போய் மூஞ்சி கழுவிட்டா போ. சாப்பிடணும்ல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சீக்கிரம் நம்ம வந்து இந்த பைபிள் எழுப்பினா எந்திரிக்காது. நம்ம டைரெக்டாக போய் அவங்க மம்மி கிட்ட நம்ம சொல்லிடுவோம். அப்போ அவங்க மம்மி வந்து எழுப்பினா தான் வந்துட்டு அவங்க சீக்கிரமாக எழுந்திரிப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம நேரமாக எழுந்திரிச்சிட்டேன்னு சொல்லி எங்கள் மம்மியை போய் எழுப்பணும். இன்னும் 1 நிமிஷம் இருக்கா அலாரத்துக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு முட்டுக்கு விடுறாங்க. ஸோ அந்த முட்டையோட நம்ம போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரஷ் பண்ண போடும். பட் இருக்கல அன்ஷா, எந்திரி அன்ஷா. அன்ஷா 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 சூப்பர். எந்திரி அன்ஷா. 2000 years later. ஸோ என் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை. நான் போய் இப்போ தான் என் மம்மி எழுப்பினேன். அந்த நோம்பு அட்டை எடுத்து பார்த்தாங்க. அதில் வந்துட்டு 4:57 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வந்துட்டு இப்போ வந்து 4 ஆகிறதுக்கே இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அன்ஷா 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 4:57 எந்திரிச்சா. 57 தான் வந்து நோன்பு வைக்கணுமாம்மா. ஆனால் நான் உன்னை 3:45 எழுப்பி போட்டுட்டேன். ஹாய் சொல்லுச்சா. என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ, அந்த ஆண்டிகர் வந்துவாளே. இப்ப என்ன பண்ண? கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க எல்லாரையும் மீட் பண்றோம். பாய். A few minutes later. சரி எந்திரி. எங்கள் மாமியில் வந்து சாப்பிட வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சில்லி பொரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வேறு என்னன்னு தெரியல. பாதி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் வந்துட்டு நைட்டே வந்துட்டு வேக வச்சுருந்தாங்க.
வந்து சில்லி மட்டும் எடுத்து நல்லா இப்போ வந்து சில்லி ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்காங்க மார்னிங் வந்து சாப்பிட்றது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம போய் ப்ரஷ் பண்ணிட்டு வருவோம். ஆக்சுவலாக வந்து இப்போ எந்திரிக்க மாதிரி இல்லை. இவங்க அம்மா கிட்ட வந்து 4-5 கட்டு வாங்கினாதே எந்திரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெதுவாக பேசினா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மெதுவாக பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் சில்லி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ண போயிருக்காங்க. ஸோ இது வந்து என்னை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு வேலையை வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நான் ரொம்ப கடமை கண்ணியம். யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? டைம் இப்போ வந்து 4 o'clock தான் ஆச்சு. 4:57க்கு வந்து நம்ம நோம்பு வச்சிடணும். அதுக்குள்ளே நம்ம வந்து சகுரு முடிச்சிடணும். ஓகே, காலையிலத்துக்கு என்ன இவ்வளோ பாத்திரம் இருக்குது, என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போது தான் தெரியும். அன்ஷா வேறு இன்னும் தூங்க. நான் கூட பரவாயில்ல போல் நேரமாக எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் இன்னும் அன்ஷா வந்து எந்திரிக்கல. எழுந்திரிச்சு அடிக்கிட்டே இருக்காங்க. வரட்டும். ப்ரஷ் பண்ணிட்டு வருவியாம்மா? டைம் ஆயிடுச்சு. அச்சா ஓ ப்ரஷ் தான் சாப்பிட்றியா? ஆ ஓ சா போச்சா, டைம் ஆச்சு சீக்கிரம் ஓடு. இது ரெடி ஆயிடுச்சு. 1 hour later. ஸோ கைஸ், நம்ம சகர் செஞ்சுட்டு போய் என்ன சொல்கிற, சகர் செஞ்சு முடித்ததுமே வந்துட்டு நம்ம வாங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஜ்ர் தொழுகணும். ஸோ பொதுவெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இது பண்ணிட்டு வந்துட்டு இப்போ தான் ஃபஜ்ர் தொழுதோம். ஸோ வந்து அனுஃபா வர தொழுதுட்டு நல்லா தூக்கம் வருது அப்படி சொல்லி நின்றுருக்கான். இங்கே பாருங்கள் கைஸ், அனுஃபா பாருங்க. வந்துட்டு நோம்பு வச்சுருக்கோம். அப்போ இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஃபஸ்ட் டைம் என்னை இப்படிதான் இந்த லுக்கில் எல்லாரும் அல்ஃபா வந்து இந்த லுக்கில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஷால் இப்படி போடுவோம், இங்கே இப்படி. இப்போ வந்து தொழுகிறதுனால அல்ஃபா வந்து தொழுதுட்டு அப்படியே தொழுது அதே ட்ரெஸ்ஸோட இருக்கா. ஸோ இப்போ மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து போய் தூங்க போகிறேன் அல்ஃபா. மறுபடியும் நாளைக்கு மார்னிங் கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ. இல்லை அவ்வளோதான், விடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஆமாம் இன்னைக்கு மார்னிங் சொன்ன மாதிரி இன்னைக்கு மார்னிங் ஆயிடுச்சு. ஒரு 12 o'clock அந்த மாதிரி மெதுவாக எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவான். யா ஓகே. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷா வந்து ஒர்க்கு போயாச்சு. அங்கே போய் அப்படியே நோம்பு கண்டினியூ பண்ணிடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் வீட்டில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ 12:45 இருக்கு இல்லையா, அப்போயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தொழுதுட்டேன். இங்கே ஒரு குட்டியால் எட்டி பார்த்துட்ருக்கா. ஆனால் வந்து வீடியோவில் காமிக்கக்கூடாது இல்லையா, அதனால இங்கே நின்று எட்டி பார்த்துட்ருக்கா. அப்படியே வந்து பேசாமல் உட்காந்துருக்கேன். காலையிலேருந்து கொஞ்சம் பசி தெரியலை. ஆனால் காலையில் சாப்பிட்டோம். காலையில் நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம் இல்லையா, அதுவும் சாப்பிட்டேன். ஆனால் வந்து இப்போ சாப்பிட்ட மாதிரியும் இல்லை. இப்போ வயிறு அப்படியே கில்லுது. இவ்வளோ நேரம் வரைக்கும் தெரியல. இப்போ மணி 2 அப்படியே வயிறு கில்லுது. சரி இப்போ தான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தனால பெசாமல் படுத்து தூங்கிட்டு கரெக்டாக 4 மணிக்கு எழுந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வந்து தூங்க போகிறேன். அண்ட் ஈவினிங் வந்துட்டு இனி என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஏன்னா இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அதனால் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. போய் பார்ப்போம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்ப்போம். பேபி ஸோ அவனும் அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்துட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ ஈவினிங் வந்துட்டு நோன்பு திறக்கும் போது என்ன பண்ணுறாங்க, பின்னிங் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு IMAN5 யூடியூப் சேனலில் வந்து நம்ம பார்க்கலாம். அப்படியே கண்டினியூ ஆக போகுது. ஸோ அன்ஷா சனஃபா சேனலில் வந்துட்டு நமக்கு கண்டினியூ சப்போர்ட் கொடுங்க. சீக்கிரமாக நம்ம அதில் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். அதில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நாங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். ஓகே பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.